அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 19/7/2024 இன்று வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை. அற்புதமான நாள். அம்பாளை அம்மனை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிரதோஷ விரத நாள், சுக்கிரவார பிரதோஷம். இந்த ஆடி வெள்ளி மற்றும் சுக்கிரவார பிரதோஷம் இணைந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு எல்லா விதமான சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் வாழ்க்கையிலே கிடைத்து நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 3ஆம் நாள். இன்று இரவு 7:01 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி ஆரம்பமாகின்றது. இன்று முழு நாளும் மூல நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:59 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ளது. இன்று சுபகாரியங்களை செய்யலாம். இன்று கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். குரு பகவான் அனுகூலமாக இருப்பதனால் காரியங்களிலே முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். பணவரவு உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகளுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சனி பகவான் வக்ரமடைந்திருப்பதனால் வியாபாரிகள், தொழிலதிபர்கள், உங்கள் பணியாளர்கள், ஒர்க்கர்ஸோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவர்களால் சில பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனை சுமூகமாக நீங்கள் தீர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வீட்டிலே சில குழப்பங்கள் வந்து போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை தரும். ஆரோக்கிய விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 8. சுக்கிரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து இருப்பதனால் குரு மங்கள யோகம் சிலருக்கு வரும். மங்களகாரியங்கள், சுபகாரியங்கள் வீட்டில் நடப்பதற்கான நல்ல சமிக்ஞைகள், நல்ல சகுனங்கள் தென்படும் நாள். தந்தையுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் அல்லது தாய் நாட்டுக்கு திரும்பி வருபவர்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அல்லது வேறு தொழில் செய்ய நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனாலும் அவருடைய பார்வை நன்மைகளை தரக்கூடிய விதமாக இருப்பதனால் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பரம்பரை சொத்துக்கள், மூதாதைய சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும்.
வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், கலைத்துறையிலே பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 7. கடகம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பொது இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்கள் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஊழியர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய நாள். இதே மாதிரி இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். அதே போல் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 9. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே, சங்கடங்கள் தீரும் நாள். 7ஆம் இடத்திலே சஞ்சரித்த சனி பகவான் வக்கரமடைந்திருப்பதனால் வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியம் மேம்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். மந்த நிலைமை மாறும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல விஷயங்களுக்காக சில முயற்சியெல்லாம் எடுப்பீர்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடப்பதற்கு நல்ல சகுனங்கள் தென்படும் நாள். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 6. கன்னிராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டிலே சில குழப்பங்கள், பிரச்சனைகள் வரும். சகோதரிகளுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும். வழக்கு விஷயங்களிலே தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ள நாள். செவ்வாயும் வியாழ பகவானும் இணைந்து குருமங்கள காரகத்துடன் இருப்பதனால் அல்லது குருமங்கள யோகத்துடன் இருப்பதனால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகளை உங்களுக்கு தரும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த போட்டிகள் குறையும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, உயர்வான நாள். சூரியன் குருவினோட பார்வை இருப்பதனால் இழுபறியான சில விஷயங்கள் நடக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தருகின்ற நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். மகிழ்ச்சியான நாள். இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வருகின்ற நாள். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 4. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். வியாழ பகவானால் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். தொழிலில் இருந்த போட்டிகள் குறையும். ஸ்டேஷனரி, ஸ்டீல், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தருகின்ற நாள். குழந்தைகள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள், அதற்கு மேல் படிப்பு படிக்க விரும்புபவர்களுக்கு அனுகூலத்தையும் நல்ல செய்திகளையும் தருகின்ற நாள். பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டமான எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, குருவினுடைய பார்வையினால் சுப செலவுகள் உண்டாகும். சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இத்தனை வருஷம்தான் வாடகை வீட்டில் இருக்கிறதுன்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சி எடுத்து சொந்த வீடு வாங்கலாம், அல்லது சொந்தமாக ஒரு இடம் வாங்கி கட்டலாம். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லெக்சரராக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள், அனுகூலங்களை தரக்கூடிய நாள். வெளிநாட்டில் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெரெயின் என்ஜினியராக இருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 4. மகர ராசி அன்பர்களே, பிரச்சனைகள் குறையும் நாள். பாத சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது வக்கரமடைந்திருப்பதனால் வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த நெருக்கடிகள் குறையும். சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். வேறு மொழி பேசும் மக்களால் சில நன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். வேலை தேடுவோருக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். நண்பர்கள் வழியிலே நன்மைகள் நடக்கும் நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு, பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டமான எண் 7. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். சனியினுடைய சுப பார்வை இருப்பதனால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியம் மேம்படும். சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கடன் விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், டயட்டீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கின்றன. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டமான எண் 2. மீனம் ராசி அன்பர்களே, வெற்றிகளை குவிக்கின்ற நாள். குருவும் வியாழ பகவான் என்று சொல்லப்படுகின்ற குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்திருப்பதனால் சில யோகங்கள் வரும். காரியங்களிலே இந்த தடைகள் அகலும். வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும்.
மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவி இடையே இருந்த சந்தேகங்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று நீங்கள் நன்மைகளை பெற வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாகவும் அமைய எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.